இந்த புதிய தாவேக அரசு பொறுப்பேற்றதன் பின் நடக்கும் முதல் சந்திப்பு. இப்போ புதுசா ஒருத்தர் வந்தா அவங்கள வரவேற்கிறது தமிழர் பண்பாடு. ஸோ முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற முறையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு மக்களுக்கு உண்மையான, நேர்மையான, நீதியான, சமநீதியை தரும், மக்கள் பாதுகாப்பு, மக்களோட உயர்வு இவற்றுக்கு ஊழலற்ற ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய பிரஸ் மீட்டிங்கிறது முழுக்க முழுக்க இட ஒதுக்கீடு சம்பந்தமானது. இப்போ புது கவர்மெண்ட் வந்த உடனே சில அமைப்புகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் பிரிவு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியல் முக்கியத்துவம் பெறுவதற்காகவும் அரசியல் லாபம் பெறுவதற்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு, சர்வகட்சி கூட்டம், சர்வ சமுதாய கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை சென்னையில் ஒரு வாரத்திற்கு முன்னாடி நடத்தினார். அதில் பல சமுதாயங்கள் அழைக்கப்படவில்லை, சில சமுதாயங்கள் அவர்கள் அழைக்கப்பட்டும் கலந்து கொள்ளவில்லை. போன 10.5 இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற அனைத்து அமைப்புகள், சமுதாயங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டவை பெரும்பாலும் 10.5 இடஒதுக்கீடு அல்லது வன்னியர் தனி இடஒதுக்கீடு. அதற்கு பின் இடஒதுக்கீடு என்பதை விகிதாச்சாரம், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் முற்றிலும் மாறான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இப்படி சர்வகட்சி கூட்டத்தை, சர்வ சமுதாய கூட்டத்தை என்று அவர் சொல்லிக் கொண்டார். அந்த கூட்டத்தை நடத்தி முடித்து அவர் மட்டும் தனியாக போய் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் சில மூத்த அமைச்சர்களையும் தனியாக சந்தித்தனர். எங்களுக்கு வந்த உறுதியான தகவலின்படி அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். வலியுறுத்தியது மட்டுமல்ல, அரசு துறை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அதற்கு இப்ப தலைவர் இல்லை, அங்கிருந்து சில குறிப்புகள் வாங்கப்பட்டன. ஒரு மூத்த அமைச்சர், தாவேக அரசின் மூத்த அமைச்சர், வன்னியர் தனி இட ஒதுக்கீடு கொடுத்தால் நமக்கு இதில் அரசியல் லாபம் கிடைக்கும் என்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் மொத்தம் 252. அதில் வன்னிய சமுதாயத்திற்காக டாக்டர் ராமதாஸ் அவர் மகன் பாமக தொடர்ந்து பேசி வருகின்றனர். வி சண்முகம் வன்னியர் தனி இட ஒதுக்கீட்டில் அதிமுகவில் இருந்த போதும் அவர் உச்ச நீதிமன்றத்தில் அந்த தனி இட ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக வழக்கு தொடுத்தார். அதே போல் திரு வேல்முருகன் அவர்களும் வழக்கு தொடுத்தார். ஆக வன்னிய சமூகத்தில் அரசியல் உள்ளவர்கள் அந்த அரசியல் லாபத்திற்காக, உண்மையாக வன்னிய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு என்று சொல்வதை விட அவர்களது அரசியல் லாபத்திற்காக அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள். இப்படி ஒரு சமூகத்திற்கு அவர்கள் தனியிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே மறுக்கப்பட்டு அது முற்றிலும் தவறு என்று தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டது என்று முதல்வரை தவறான வழி நடத்துகிறார்கள். ஓபிசி சமுதாயங்களை நசுக்கலாம் என்று யாரும் நினைத்தால் அதற்கு எந்த விதத்திலும் இந்த 252 சமுதாயம், வன்னியர் உட்பட, நாங்கள் இதை அனுமதியோம் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் ஆனால் உறுதியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.